வணக்கம். இன்னைக்கு இந்த மருதாணி இலைகளை பற்றி பார்ப்போம். இதுதான் மருதாணி இலைகள். நான் வந்து இன்னைக்கு ஒரு மருந்துக்காக இதை பறிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலி இதை நான் 2 தேவைக்காக பறிச்சுட்டு வந்தேன். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு, இன்னொன்று அம்மாக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் இப்போ ஒரு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரே இச்சிங்காக இருக்குது. ஒரு மாதிரி டயர்டாக, ஒரு மாதிரி உடம்பே கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இலைகளை பறித்து நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சிட்டு தலையில் வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்படியே குளிக்க போகிறேன். நல்ல கூலான தண்ணியில் ஒரு பகல் டைமில் மாதிரியே செய்யுங்க. உச்சி வெயில் இருக்கும்போது செஞ்சீங்கன்னா இன்னும் பீஸாக இருக்கும். கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸ்டாகவும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மருதாணி இலைகள் வந்து ரொம்பவுமே குளிர்ச்சியான ஒன்று. ஸோ இது வந்து நாங்கள் இப்படி அரைச்சி பேஸ்ட்டாக செஞ்சு தலையில் போட்டு குளிக்கும் போது பாடி ஹீட்டும் ரிலீஸ் ஆகும். அதோட டேண்ட்ரஃப் அப்படியெல்லாம் இருந்தாக்கா அதுவுமே கம்மியாகும். டேண்ட்ரஃப்லாம் ரொம்ப நல்லது. ஹேர் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இலைன்னு இந்த மருதாணி இலை தான். இன்னொன்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாக்கு இது அதே மாதிரி மையா பேஸ்ட்டாக அரைச்சி அம்மாக்கு பாதத்துக்கு போட்டு ஊற வச்சுட்டு பாதத்தை கழுவ போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலில் வெடிப்பு ரொம்ப வெடிச்சிருக்குது. அண்ட் சேத்து புண்ணு கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா சேத்து புண்ணுவாங்க. அதோட இந்த காலும் வெடிச்சிருக்குது. பாடி ஹீட்டுக்கு தான் பொதுவாக கால் வெடிக்கிறது. இந்த பாதம் வெடிக்கிறதுக்கு காரணம் வந்து பாடி ஹீட் தான். ஸோ அம்மாக்கு பாத வெடிப்புக்கு, எனக்கு ஹேருக்கு 2 பெனிஃபிட்ஸ்க்காக இந்த மருதாணி இலையை பிரிச்சுட்டு வந்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.